இஸ்ரேல் மீது அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் ஆயுதக் குழுவில் இடம்பெற்ற ஐநா ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுதக் குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு கடத்திச் செல்லப்பட்டனர். இதையடுத்து ஹமாஸ் ஆயுதக்குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் ஒப்பந்த அடிப்படையில் பணைய கைதிகள் 100க்கும் மேற்பட்டோரை மீட்டுள்ளது. ஆனால் 110க்கும் மேற்பட்டோர் இன்னும் பணைய கைதிகளாக ஹமாஸ் பிடியில் உள்ளதாகவும் அதில் சிலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேல் மீது அக்டோபர் 7ஆம் தேதி நடத்த தாக்குதலில் ஹமாஸ் ஆயுதக் குழுவில் ஐநா ஊழியர்களும் இடம்பெறதாக தகவல் வெளியானது. இதையடுத்து அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் ஐநா ஊழியர்கள் பங்கேற்றனரா என்பது குறித்து ஐநா விசாரணை நடத்தி வந்தது. அதில் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பை சேர்ந்த 9 ஊழியர்கள் தாக்குதலில் இடம்பெற்றுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹமாஸ் ஆயுதக்குழுவில் சேர்ந்து தாக்குதலில் இடம்பெற்ற ஐநா ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.